நீங்க அதை ஆதியாகமத்தில் வாசிக்க முடியும். 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அடுத்த வசனம். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் கொஞ்சம் பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறேன் என்றார். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். அதற்கு அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். நல்லா கவனிச்சுங்க, எல்லாரும் கவனமா கவனிச்சுங்க. இதுல என்னென்னமோ இருக்குது. ஏதேன் தோட்டத்துல இந்த பிசாசு ஆதாமையும் ஏவாளையும் விட்டு எடுக்கிறதுக்கு நிறைய இருக்குது. ஆனா பொதுவா என்ன அப்படின்னு சொன்னா, அவனுக்குன்னு ஆண்டவர் ஒரு இடத்த வச்சிருந்தாரு. கர்த்தர் இந்த இடத்துல சந்திப்பேன், இந்த டைமிங்ல நான் சந்திப்பேன். அவனுக்குன்னு ஒரு நேரம் வைத்திருந்தார், அவனுக்குன்னு ஒரு இடத்தை வைத்திருந்தார். அந்த இடத்துல கரெக்டா சரியான நேரத்துல ஆண்டவர் வராரு. வந்தா ரெகுலரா ஆதாம பார்க்கிற இடத்துல இப்ப யார் இல்லை அப்படின்னு சொன்னா, ஆதாம் அந்த இடத்துல இல்லை. உடனே ஆண்டவர் நீ எங்கே இருக்கிறாய்? அப்பதான் அவன் சொல்றான், இல்ல ஆண்டவரே, நான் நிர்வாணியா இருக்கிறதுனால நான் பயந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, நான் ஒளிஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி. அப்போ ஆதியிலேயே பிசாசு ஏவாளுக்கு பண்ணின ஒரு மிகப்பெரிய துரோகம், இல்லைன்னா மிகப்பெரிய வஞ்சகம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரோட உள்ள நெருக்கம் பாருங்களேன், அந்த பிரேயர் லைஃப் பாருங்களேன், அந்த டைமிங் பாருங்களேன், அந்த இடத்தை பாருங்க. அந்த இடத்தை விட்டு எடுக்கிறதற்காக தான் பிசாசு ரொம்ப முயற்சி எடுத்தார். அப்போ ஒரு இன்னைக்கு நிறைய உபதேசங்கள் வித்தியாசமா மாறிடுச்சு. என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க ஜெபம் பண்ண வேண்டாம்னு பிரசங்கம் பண்ற நிறைய இடம் இருக்குது. ஏன் ஜெபம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னா, நீ ஜெபம் பண்ணி என்ன பண்ண போற? நீ ஜெபம் பண்றதுக்கு முன்னாடியே அவருக்கு தெரியாதா? நீ நடக்கிற பாதை அவருக்கு தெரியும். நீ ஜெபம் பண்றதுக்கு முன்னாடியே அவருக்கு தெரியும். நீ எதுக்கு ஜெபம் பண்ணணும்? அவருக்கு எல்லாமே தெரியும். எல்லாமே தெரிஞ்சு அவர் நடத்துவார். அது பாட்டுக்கு போகும். அப்போ இன்னைக்கு ஜெபிக்க வேண்டாம் என்று சொல்லுகிறதற்கு உலகத்துல என்னென்ன பேச முடியுமோ எல்லாத்தையும் அப்படியே உபதேசத்தை திணிச்சு, வார்த்தையை திணிச்சு, ஜெபத்தை கட் பண்றதுக்கு இன்னைக்கு பிசாசு முயற்சி எடுக்கிறார்.